இது பாரு, அழக்கூடாது. இது பாரு, மீனா உனக்கா காத்துட்டு இருக்கால, தைரியமா இருக்கணும். சரியா? அப்பா சரி, நீ வீட்டுக்கு போ. சரி, ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், கிளம்பலாம் வாங்க. எங்க தலைய அடமானம் வச்சாவது நாளைக்கு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். எதுக்கும் கவலைப்படாதீங்க. மேடம் மேடம் சொல்லுங்க. ப்ளீஸ் மேடம், எங்க அம்மா மட்டுமாவது வீட்டுக்கு அனுப்பி வைங்க மேடம். நாங்கெல்லாம் ஒன்னாதானே இருப்போம். இல்லம்மா, நீங்க வேற இடத்துல இருப்பீங்க, இவங்கெல்லாம் வேற இடத்துல இருப்பாங்க. என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்துல நான் யார்கிட்டயுமே கெஞ்சி நின்றதே இல்லை மேடம். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க மேடம். என் பொண்டாட்டி கோமதி உடம்பு சரியில்லாத, இவளால ஜெயில இருக்க முடியாது மேடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சு, எங்களால எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தான் கஷ்டம், நாளைக்கு எப்படியும் ஜாமீன் வாங்கிடலாம். சில நேரம் நம்ம கையை மீறி சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். வண்டியில இருங்க, ஏறுங்க. அம்மா, கதர். ராஜி இருமா. வண்டியில இருங்க, வாங்க சார். வாங்கம்மா போலாம். பழனி அத்தா வந்துகிட்டு இருக்காங்க. எங்கடா கோமதி எங்க? ஆத்தா அபாண்டமா பழி போட்டிருக்காங்க. வாய் கூசாம நிறைய போய் சொல்லி வச்சிருக்காங்க. அக்காவையும் மச்சானையும் பசங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வீட்ல எல்லாம் வந்து விசாரிச்சாங்களேப்பா, நாங்க நல்ல விதமா தானே சொல்லி அனுப்பணும். ஏன்னா நீங்க தங்கச்சிக்காகவும் மகளுக்காகவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்க. இப்போ தங்கச்சி வீட்டுக்குள்ள வரமாட்டீங்களா? வாங்கண்ணே. உட்காருப்பா. எஃப்ஐஆர் போட்டாங்க, தானா இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் பல்லுக்கு சமாளிச்சிருங்க. நாளைக்கு எப்படி இருந்தாலும் வெளியே கூப்பிட்டு வந்துடும். நல்ல வக்கீல் தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம், எப்படியும் நாளைக்கு வந்துருவாங்க. எல்லாரும் இன்னைக்கு அங்க வரீங்களா? இல்ல வேணாம், நாங்க இங்கே இருக்கோம். அண்ணா நான் வேணா இங்கே இருந்து பிள்ளைங்களை பாத்துக்கிறேண்ணே. இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம கூட தாங்கிக்கலாம். பாவம் கோமதி எப்படி தாங்கிக்க போறாளோ, அதுவும் ஜெயில. கடவுளை நல்லது செஞ்சு தண்டனை அனுபவிக்கிறேடி. எங்க பக்கம் நியாயம் பேச இங்க யாருமே இல்லையா? நாங்க எந்த தப்புமே பண்ணல. அம்மா, எம்பிட்டு நேரம் தான் அழுதுட்டே இருப்பீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். ரொம்ப பயமா இருக்கு மேடம். இனிமே என்னெல்லாம் பார்க்க போறேனோ தெரியலையே.